நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாசம் முதல் நாள் ஜூலை 1 ஆரம்பமே நமக்கு எல்லாருக்குமே அசத்தலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட இன்னைக்கு உங்கள நான் மீட் பண்ண வந்திருக்கேன். நான் சாம்பிராணி பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்க வீட்ல என்ன பாக்ஸ் இருக்கோ இந்த மாதிரி அத எடுத்து நீங்க இந்த கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்காக நம்ம இந்த மாரி பாப்சிக்கிள் ஸ்டிக்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இந்த மாரி டீல் கலர்டு பாப்சிக்கிள் ஸ்டிக் இல்ல அப்படின்னா, நீங்க அந்த உடன் பாப்சிக்கிள் ஸ்டிக்குக்கு இந்த மாரி டீல் கலர் அடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அத அடிச்சுக்கலாம். அத அழகா இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த வளைவா இருக்கிறத கட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லா அந்த ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ப இத ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துற போறோம். ஸோ தட் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, அழகா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும். இப்ப இத நீட்டா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எங்க அடிக்க போறோம்னா, மத்த சைட்ஸ் எல்லாத்தையும் அடிக்க போறோம். ஃப்ரண்ட் சைட்ல மட்டும் தான் நம்ம பாப்சிகல் ஸ்டிக் ஒட்டியிருக்கோம். மத்த 4 பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி பிளாக் கலர ஃபுல்லா அடிச்சிடுறோம். ஸோ இதுக்காக நீங்க யூஸ் பண்ண வேண்டியது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அடிச்சு நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான டீட்டெயிலிங் நம்ம குடுக்க போறோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம பவர் பேக்டா ஆரம்பிக்கும்போது, அது என்டயர் மந்த்துக்குமே நமக்கு அழகா வரும். இப்போ நான் டாப்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சாம்பிராணி அட்டையனுடைய அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பிஸ்தா ஷெல் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்தா ஷெல்ல எடுத்துட்டு இதில அழகா ஒட்ட போறோம். ஸோ நம்ம பிஸ்தா ஷெல்ல ஃபுல்லா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2 பிஸ்தா ஷெல்ல ஒண்ணு மேல ஒண்ணு நான் அப்படி வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 4 ஃப்ளார்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ தட் வந்து ஒரு டெக்ஸ்சர்டு கிளே எஃபெக்ட் மாரியே நமக்கு வந்து சூப்பரா வந்து டியூலிப் ஃப்ளார்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீசென்ட்டா வந்து நான் ஒரு டியூலிப் ஃப்ளார் பண்றது ஒரு கிராஃப்ட் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அத அப்படியே வந்து இதில ரீகிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளேல கம்ப்ளீட்டா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம எப்படி வந்து பிஸ்தா ஷெல்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே பிஸ்தா ஷெல்ல ஒரு ஃப்ளமிங்கோ பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகா. அதையும் நீங்க வந்து பார்க்கலன்னா, அந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஆர்ட்ஃபுல்லாஸ் வீடியோ செக்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டியூலிப் கலர் அடிக்கிறதுக்காக டார்க் சால்மன் பிங்க் மாதிரி நல்ல ஒரு வைப்ரன்ட்டா இருக்க பிங்க்க வந்து அடிச்சிடுங்க. அடுத்து நம்ம ஒயிட் கலர வச்சு இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ண போறோம். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர வச்சு கீழ இந்த மாரி மெர்ஜ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிங்க்க எடுத்து எடுத்து நீங்க குடுக்கும்போது, ஷேடிங்கே குடுக்காம அழகான ஒரு ஷேடிங் எஃபெக்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே டார்க் பிங்க்க இங்க மேல மட்டும் லைட்டா அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ற மாரி அடிச்சு விட்டுட்டோம்னா, சூப்பரான ஒரு டியூலிப் ஃப்ளார் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். க்ளூ கன் வச்சு இப்போ இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னுக்காக நம்ம பண்ணலாம். உங்ககிட்ட கிளே இருந்ததுன்னா, கிளே வச்சு கூட நீங்க இந்த மாதிரி அழகா பண்ணலாம். இல்ல கிளே இல்லாதவங்க வெறும் எல்லோ கலர் இல்லன்னா கிரீன் கலர்ல எல்லோ கலர் இல்ல, கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டியூலிப் ஃப்ளார்க்கு வரா மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லா மல்டிபிள் ஐடியாஸ் எப்படி இத பண்ணலாம், உங்க வீட்ல இருக்க பொருள எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியே தான் இந்த வீடியோலும் இந்த ஐடியா. இந்த ரஷ்யன் ஒயிட் சிமெண்ட் ஆர்ட்ட வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி ரீகிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது பண்றதுக்கே. நீங்க கஷ்டப்பட்டுலாம் இத பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அழகா பண்ணினதுக்கு அப்புறமா, அந்த கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெர்ல்ஸ் வந்து சுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதையே தான் நான் இதுல பண்றேன். அந்த பெர்ல்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க நெருக்கமா வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தள்ளியே தான் வந்து வைக்கணும். ஓகேவா? ஒவ்வொன்னுத்துக்கும் நடுவுல எப்படியும் கொஞ்சம் கேப் இருந்தே ஆகணும். அந்த மாரி கேப் வச்சு வச்சீங்கன்னா தான், அழகான ஃப்ரேமா இந்த டியூலிப் ஃப்ளவர் சூப்பரா கிளிட்டரிங்கா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். இப்ப அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன த்ரெட் ஒயிட் கலர்ல எடுத்துட்டு, அத வந்து ஒரு பவ் மாதிரி ஷேப்புக்கு நான் இந்த மாரி மடிச்சிடுறேன். அத வந்து இந்த டியூலிப் இந்த மெயின் டியூலிப் கீழ இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த பவ்வ வந்து அழகா பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் ரொம்ப அழகான லுக் வந்து இதுக்கு கிடைச்சிடும். ஸோ சாட்டின் ரிப்பன்லயே குட்டி சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா, அதுலயும் நீங்க பண்ணி வச்சிடலாம். இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயும் குட்டிமையா ஒரு பேர்ல் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டீல் கலர்லயே இருக்கிற உல்லன் த்ரெட்ட எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்டர் குடுக்குறேன் நானு. ஸோ தட் அந்த அன்இவனா இருக்கிற அந்த பாப்சிகல் ஸ்டிக்கினுடைய அந்த பேஸ் வந்து இதுல நம்ம மறைச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஐடியா. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா இத நீங்க பண்ணிக்கலாம். ஃபைன் டியூனான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு ஓரம் இருக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லன்னா இது அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, இதுல இன்னொரு வேலை என்ன பண்றேன்னா, இந்த மாரி நடுவுல கம் அப்ளை பண்ணிட்டு, இதுல வந்து பெர்ல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அட்டாச் பண்ண போறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஐடியா அதாவது எக்ஸ்டர்னலா ஒரு கிரியேட்டிவிட்டியா நீங்க இருக்கணும் இன்னும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணலாம். இல்லன்னா இத அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணி ஒமிட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு நானும் ட்ரை பண்ண போறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதையும் வச்சுப்பேன். இல்லன்னா அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாரி இது குடுத்தா அழகா இருக்குமா? இப்படி பார்த்தா அழகா இருக்குமா? அப்படின்னு பார்த்து பார்த்து செய்றது தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டீல் கலர்ல நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா நம்ம ஃப்ளார் பேட்டர்ன்ல பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி 15-20 டைம்ஸ் இந்த மாதிரி சுத்திட்டு வெளில எடுத்துட்டு டாசல்ஸ் மாதிரி இப்ப பண்ணிக்க போறோம். ஸோ இத கம்ப்ளீட்டா வெளில எடுத்துட்டு மேல ஃபுல்லா இதுக்கு நாட் போட்டு அழகா வந்து இத அப்படியே நம்ம அ
ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணிட்டு நாட் போட்டுட்டு லாக் பண்ணிட போறோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த அழகான டாசல் வந்து 3 நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி 3 அழகா நம்ம கிரியேட் பண்ணிட்டு, அத நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு, கட் பண்ணிட்டு, இந்த 3த்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கீழ அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த பேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கான விஷயங்கள் ஒட்டணும்னா கிராஃப்ட்ல ஃபெவிபாண்ட் தான் அவசியம். இந்த பெர்ல் மத்த விஷயங்கள்லாம் ஒட்டுறதுக்கு நீங்க ஃபெவிகால் அந்த மாதிரி பிவிசி க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிவிஏ க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த டாஸல இங்க நம்ம அழகா ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அழகா கியூட்டா இதுக்கு ஒரு லுக் வந்து இது தரும். ஸோ 3 டாஸல்லயுமே கீழ இந்த மாரி பேஸ்ல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த கிராஃப்ட் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பெர்ல் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இல்ல. அதனால இந்த பார்டருக்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, உல்லன் த்ரெட் வச்சு இப்ப நான் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த மாரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே இந்த உல்லன் த்ரெட்ட ஒட்டிட போறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டுறதுனால ஒரு ஃபினிஷ்டு கார்னர்ஸ் வந்து இதுக்கு 2 பக்கத்துலயும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்ட நீங்க எலாங்கேட்டடா வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துட்டு அத கட் பண்ணிட்டீங்கன்னா, அழகா இருக்கும். நான் இதுல வந்து 3 த்ரெட்ஸ் வந்து வச்சிருக்கேன். மேல மேல அடுக்கி. ஸோ இந்த பார்டரும் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுல பேலன்ஸ் வந்து இத ஒட்டுற பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறதுனால, இதுக்கு பின்னாடி டபுள் டேப் இல்லன்னா நானோ டேப் 2த்துல எது வேணாலும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ நானோ டேப் இருந்தா ஒட்டுங்க. இன்னும் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் டபுள் டேப் ஓகேவா? இல்லன்னா இந்த ஃபெவிகால்லயே வந்து க்ளூ ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்க வந்து ஒட்டலாம். ஓகேவா? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. நான் ஏன் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன்னா, வேக்யூம் பிரஷரோட அப்பதான் இது நல்லா செவுத்துல ஒட்டும். சில பேர்லாம் அப்படியே ஒரு ரோலா இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டுனீங்கன்னா மொத்தமா அப்படியே பிச்சுட்டு வந்துரும். பெயிண்டோட சேர்ந்து அப்படியே வந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒட்டும்பொழுது பார்த்து பார்த்து அழகா வந்து சூப்பரா ஒரு வேக்யூம் பிரஷரோட ஸ்ட்ராங்கா ஒட்டும். ஸோ இத வந்து நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபைனல் லுக்ல இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உங்க வீட்டு செவுத்துல இது ஒட்டும்பொழுது, நீங்க உங்க டிவி பக்கத்திலேயே ஒட்டி இதுல ரிமோட்ட அழகா இப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு 1/4 கிலோ வெயிட் வந்து இது தாங்க முடியும். ஓகேவா? கேரண்டீட் 250 கிராம்ஸ் வெயிட்ட வந்து இது தாங்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி எந்த ஒரு பொருள வேணாலும் இதுக்குள்ள நீங்க வைக்கலாம். சீப்பு ஸ்டாண்டாவும், இல்லன்னா வந்து உங்களுடைய ரிமோட் ஸ்டாண்டாவும். ஏன்னா அடிக்கடி நம்ம ரிமோட் தானே தேடிட்டு இருப்போம். அப்புறமா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ், பென்னு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஹோல்டரா இத நீங்க ரொம்ப கியூட்டா அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வின்டேஜ் எஃபெக்ட்ல ஒரு கியூட்டான ரஷ்யன் ஸ்டைல் ஹோம் டெக்கர் மட்டும் இல்லாம, கூடவே ஒரு அழகான ஆர்கனைசர் ஐடியா இந்த வீடியோல உங்களுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியாவ நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டியூலிப் ஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் பண்ற கிராஃப்ட் ஐடியால இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கீழ நீங்க சஜஷன்ல சொல்லுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் இந்த மாசம் முழுக்க நீங்களும் பார்க்கலாம். நானும் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு கிராஃப்ட் ட்ரீட் தரேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.